அனைவருக்கும் வணக்கம். எப்பொழுதுமே புத்தாண்டின் முதல் மாதம் சற்று சிறப்பானது. இது ஒரு புதிய ஆண்டின் தொடக்கம் மட்டுமல்லாமல் ஒருவரது நோக்கங்கள், தொழில், உறவுகள் மற்றும் தனிப்பட்ட இலக்குகளை மீட்டமைக்க ஒரு சக்தி வாய்ந்த நேரமாக இருக்கு. ஜோதிடத்தின்படி ஒவ்வொரு மாதமுமே கிரகங்களின் நிலைகளை பொறுத்து பலன்கள் வேறுபடும். அந்த வகையில் 2026ஆம் ஆண்டு முதல் மாதமான ஜனவரி மாதத்தில் இருந்து கடைசி மாதமான டிசம்பர் மாதம் வரை 12 ராசிக்காரர்களுக்குமே எப்படிப்பட்ட ஒரு பலன்கள் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மேச ராசியை பொறுத்தவரை ஒருவரின் தனிப்பட்ட உறவுகள் இந்த ஆண்டு கவனத்தை ஈர்க்கும். உங்களின் சுக்கிரன் மற்றும் புதனின் மாற்றங்கள் தெளிவு மற்றும் பாசத்துடன் தொடர்பு கொள்ள உங்களை தூண்டும். குடும்பம் மற்றும் நண்பர்களுடனான பிணைப்புகள் ஆழமாக அமையப்படுகிறது. குறிப்பாக நீங்கள் பகிரப்பட்ட நடவடிக்கைகளில் நேரத்தை முதலீடு செய்வதால் நல்லிணக்கம் மற்றும் மன்னிப்புக்கான ஒரு ஆண்டாக, கடந்த கால தவறான புரிதல்களை அனுமதிக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய தொழிலில் நல்ல ஒரு மேன்மையான நிலையை நீங்கள் கொண்டு வரக்கூடிய வகையில் உங்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு அமைஞ்சிருக்கு. ரிஷப ராசியில் பிறந்தவர்களுக்கு வரக்கூடிய இந்த 2026 தனிப்பட்ட உறவுகளால் இருந்த நல்லிணக்கத்தை புரிதலையும் கொண்டு வருவதற்கு உறுதியளிக்கிறது. கடக ராசியில் வியாழனின் செல்வாக்கு உங்களுடைய உணர்ச்சி தேவைகள் மற்றும் உங்கள் அன்புக்குரியவரின் தேவைகளுக்கு உங்களை மிகவும் இணக்கமாக மாற்றும். உங்களுடைய பொறுமை அதிகரிக்கும் என்பதால் எந்த ஒரு கஷ்டமான உறவுகளையும் சரி செய்ய இது ஒரு சிறந்த நேரம். ஆழமான அர்த்தமுள்ள உரையாடல்கள் நிறைந்த ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு. மிதுன ராசியை பொறுத்தவரை இந்த 2026 அற்புதமான மாற்றத்தை தரக்கூடிய வகையில் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. உங்களுடைய வேலை, வணிகம் தொடர்பான துறைகளில் சில சிரமங்கள் நீடிக்கலாம். ஆனால் சிரமங்களை தாண்டிய பிறகு உங்களுடைய வேலையில் வெற்றி பெறுவதற்கு வலுவான வாய்ப்புகள் உள்ளது. நிதி வாழ்க்கை பொதுவாக உங்களுக்கு நன்றாக இருக்கு. அத்தகைய சூழ்நிலைகளில் உங்களுடைய வருமானம் அதிகரிக்கும். நிலம், கட்டிடம் மற்றும் வாகனம் வாங்க நினைப்பவர்களுக்கு இந்த ஆண்டு மிகவும் சிறப்பு வாய்ந்தது என கூறப்படுகிறது. கடகராசியில் பிறந்தவர்களுக்கு 2026க்கு சற்று பலவீனமாக இருக்கலாம். எச்சரிக்கையுடன் முன்னேறினால் உங்களுக்கு சாதகமான பலன்கள் பெற முடியும். வேலைகள் மற்றும் வணிகம் செய்யும் உங்கள் ராசிக்காரர்கள் வேலையில் அதிகமாக ஓட வேண்டி இருக்கும். நீங்கள் சிந்தனையுடன் உழைத்தால் வெற்றி கிடைக்கும். இந்த ஆண்டு உங்களுடைய வருமானம் நன்றாக இருக்குது. சேமிப்பதில் இன்னும் சிரமத்தை நீங்கள் சந்திக்க நேரிடலாம். 2026ஆம் ஆண்டு மாணவர்களுக்கு கலவையானதாக இருக்குது. மன அழுத்தம் இல்லாமல் படித்தால் திருப்திகரமான பலன்களை நீங்கள் பெறுவீங்க. தவறான புரிதல்களை தவிர்க்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் ஆரோக்கியத்தை கவனித்து கொள்வது உங்களுக்கு முற்றிலும் ஆரோக்கியமாக வைத்திருப்பதற்கு நல்லது அப்படின்னே சொல்லலாம். சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கு கலவையான ஆண்டாக இருக்குது என கணிக்கப்பட்டிருக்கு. குறிப்பாக முதல் பாதி ஒப்பீடுகளில் சிறப்பாக இருக்கும். இந்த ஆண்டு தொழில்துறையில் நீங்கள் சில சிக்கல்களை சந்திக்க வாய்ப்பு இருக்குது. தடைகளை தாண்டிய பிறகு கடின உழைப்புக்கு ஏற்ற பலன்களை நீங்கள் பெறுவீங்க. அது மட்டும் இல்லாமல் சேமிப்பின் பார்வையில் சிறப்பாக இருக்குது. அதே நேரத்தில் இந்த ஆண்டு இரண்டாவது பகுதி உங்களுக்கு நிறைய செலவுகளை கொண்டு வரும். நிலம், கட்டிடம் மற்றும் வாகனமாக திட்டமிடுபவர்களுக்கு சரியானதாக இருக்குது. ராசியில் மாணவர்கள் ஆண்டின் முதல் பகுதி மிகவும் சிறப்பாக இருக்கக்கூடியதாகும். அதே நேரத்தில் வீட்டை விட்டு வெளியே படிக்கும் மாணவர்கள் ஆண்டின் காதல் வாழ்க்கை சாதகமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். கன்னி ராசியில் பிறந்தவர்களுக்கு கலவையானதாக இருக்குது. இந்த ஆண்டு சில சந்தர்ப்பங்களில் நல்ல பலன்கள் மற்றும் சிலவற்றில் பலவீனமான பலன்களை நீங்கள் தரக்கூடும். இந்த ராசிக்காரர்கள் வேலையில் வெற்றி பெறுவாங்க. அதே நேரத்தில் நிதி வாழ்க்கைக்கு சாதகமாக இருக்குது. நிலம், கட்டிடம் மற்றும் வாகனம் வாங்குவது பற்றி யோசிப்பவர்களுக்கு இந்த நேரம் நல்லதாக இருக்குது. ஆண்டில் மாணவர்கள் படிப்பில் தங்களுடைய கடின உழைப்புக்கு ஏற்ப தொடர்ந்து பலன்களை பெறுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இரண்டாம் பாதி காதல் வாழ்க்கைக்கு மற்றும் திருமண வாழ்க்கை தொடர்பான விஷயங்களுக்கு சாதகமாக இருக்குது. நவம்பர், டிசம்பர் மாதங்களில் உங்களுக்கு பலவீனமாக இருக்கலாம். துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கு 2026ஆம் ஆண்டு மிகவும் சாதகமாக இருக்குது. உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்குமே தீர்வு கிடைக்கக்கூடியதாக இருக்குது. வேலை செய்பவர்களுக்கு இந்த ஆண்டு சிறப்பானதாக இருக்குது. இருப்பினுமே வணிகத்துடன் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை தரும் அப்படின்னே சொல்லலாம். அந்த ஆண்டு மாணவர்கள் படிப்பில் திசை திரும்பப்படலாம்.
ஆனால் விடாமுயற்சியுடன் படித்தால் உங்களுடைய கடின உழைப்பு நிச்சயமாக பலனளிக்கும். காதல் வாழ்க்கையில் உங்கள் துணையுடனான உறவில் சில தவறான புரிதல்கள் காரணமாக உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் ஏற்படும். ஆரோக்கியம் நன்றாக இருக்குது. விருச்சக ராசிக்காரர்களுக்கு 2026ஆம் ஆண்டு கலவையான ஆண்டாக இருக்குது. ஆண்டின் முதல் பகுதி பலவீனமாகும், இரண்டாம் பகுதி நன்றாகவும் இருக்குது. இருப்பினுமே நவம்பர் மற்றும் டிசம்பர் மாதங்களில் நீங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். தொழில்துறையில் சில சிரமங்களை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். உங்களுடைய அனுபவத்தின் அடிப்படையில் அனுபவம் வாய்ந்தவர்களின் வழிகாட்டுதலின் கீழ் நீங்கள் நன்றாக பணியாற்றலாம். அர்த்தமுள்ள முடிவுகளை அடைய முடியும். ஆண்டின் இரண்டாம் பகுதி நிதி நிலைமைக்கு நல்லதாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஆரோக்கியத்தை கவனித்து கொள்ள வேண்டியது, உடல் நலத்தை மேன்மையாக வைத்திருக்க வேண்டியது நல்லது. தனுசு ராசிக்காரர்களுக்கு 2026ஆம் ஆண்டு கலவையான ஒரு பலன்கள் தரக்கூடும். இந்த ஆண்டு நீங்கள் எச்சரிக்கையுடன் தொடர வேண்டும். இந்த ராசிக்காரர்கள் தொழில்துறையில் விடாமுயற்சியுடன் மற்றும் அர்ப்பணிப்புடன் செயல்படுத்துவது அவசியம். சோம்பேறித்தனத்தையும் கவனக்குறைவையும் தவிர்க்க வேண்டும். அப்பொழுது உங்களுடைய இலக்குகளை அடைய முடியும். இந்த ஆண்டு நிதி வாழ்க்கைக்கு சராசரியாக இருக்குது. நிலம், கட்டிடம் அல்லது வாகனம் வாங்க நினைக்கும் ராசிக்காரர்களுக்கு இந்த யோசனையை ஒத்திவைப்பது நல்லது. ஏனெனில் இந்த காலம் பலவீனமாக இருக்கலாம். படிக்கும் மாணவர்கள் 2026ஆம் ஆண்டு தங்களுடைய கடின உழைப்புக்கு ஏற்ப நல்ல ஒரு பலன்களை பெறுவாங்க. அது மட்டும் இல்லாமல் காதல் வாழ்க்கையும் இனிமையாக இருக்குது. ராசி பலனை பொறுத்தவரை உங்களுக்கு முதல் பாதி திருமணம் மற்றும் திருமண வாழ்க்கை தொடர்பான விஷயங்களுக்கு சிறப்பாக இருக்குது. குடும்ப வாழ்க்கை அமைதியாக இருக்குது. உங்களுடைய எந்த ஒரு பிரச்சனையும் எதிர்கொள்ள வேண்டியதில்லை. இருப்பினுமே தனுசு ராசிக்காரர்கள் இந்த ஆண்டு தங்களுடைய உடல் நலத்தில் கவனமாக இருக்க வேண்டியதும் நல்லது அப்படின்னே சொல்லலாம். மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு 2026ஆம் ஆண்டு நல்ல பலன்கள் பொதுவாக சாதகமாக இருக்குது. இந்த காலம் சில பகுதிகளில் பிரச்சனைகளை ஏற்படுத்தலாம். சில பகுதிகள் நன்றாக இருக்குது. பணியிடத்தில் உங்களுடைய வேலையில் வெற்றி பெறுவீங்க. வணிகத்திற்காக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் உங்களுக்கு சாதகமான ஒரு பலன்களை தரும். இந்த ஆண்டு உங்களுடைய வருமான ஓட்டம் சீராக இருக்குது. ஆனால் சேமிப்பதில் உங்களுக்கு இன்னும் சிரமம் ஏற்படலாம். நிலம், சொத்து, வாகனம் வாங்க நீங்கள் திட்டமிடுபவர்கள் கொஞ்சம் கடின உழைப்புக்கு பிறகு வெற்றி பெறுவாங்க. மாணவர்களுக்கு தங்களுடைய கடின உழைப்புக்கு ஏற்ப சாதனைகளை பெறுவாங்க. காதல் வாழ்க்கையில் உங்கள் மனைவியுடனான உறவில் கண்ணியத்தை பேணினால் சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. ஆண்டின் இரண்டாம் பகுதி காதல், திருமணம் மற்றும் திருமண வாழ்க்கைக்கு மிகவும் சாதகமாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். கும்பராசிக்காரர்களுக்கு 2026ஆம் ஆண்டு சற்று பலவீனமாக இருக்கலாம். இந்த ஆண்டு குருவின் அருளால் உங்களுடைய வாழ்க்கை சமநிலையில் இருக்கும். இருப்பினுமே மற்ற கிரகங்களின் நிலை மிகவும் உதவியாக இருக்கு. இத்தகைய சூழ்நிலை நீங்கள் வாழ்க்கையில் கவனமாக முன்னேறினால் வேலையில் சாதகமான பலன்களை பெற முடியும். பணியிடத்தில் அர்ப்பணிப்புடன் வேலை செய்யுங்கள். ஆனால் உங்களுடைய ஆரோக்கியத்தை கவனித்து கொள்ளுமாறு அறிவுறுத்தப்படுகிறது. நிதி வாழ்க்கைக்கு சற்று பலவீனமாக இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னே சொல்லலாம். இந்த ஆண்டு வருமானம் நன்றாக இருக்குது. அதே நேரத்தில் சேமிப்பதில் நீங்கள் சிக்கல்களை சந்திக்க நேரிடலாம். அதே நேரத்தில் நிலம், கட்டிடம், வாகனமாக நினைப்பவர்களுக்கு இந்த காலம் சற்று பலவீனமாக இருக்கலாம். ராசிக்காரர்களுக்கு பொதுவாக இந்த நேரம் சாதகமாக இருக்குது. ஆண்டின் முதல் பகுதி காதல் வாழ்க்கைக்கு நன்றாக இருக்குது. அதே நேரத்தில் இரண்டாம் பகுதி சற்று பலவீனமாக இருக்குது. திருமண வாழ்க்கை இரண்டிற்குமே உங்களோடு சிறப்பாக இருக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. மீனராசிக்காரர்களுக்கு 2026ஆம் ஆண்டு ஒரு கலவையான பலன்கள் அளிக்கும். இந்த காலகட்டத்தில் சில பகுதிகளில் நேர்மறையான பலன்களை பெற முடியும், எதிர்மறையான பலன்களை தரும். ஆனால் வாழ்க்கையில் பல பகுதிகளில் நீங்கள் இன்னும் சிக்கல்களை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். எனவே நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது உங்களுடைய வெற்றி பாதைக்கு செல்லக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. 2026ஆம் ஆண்டு நிதி வாழ்க்கைக்கு உங்களுக்கு சாதகமானதாக இருக்குது. மீன ராசியை பொறுத்தவரை மாணவர்கள் கல்வித்துறையில் வெற்றி அளிக்க ஆண்டின் இரண்டாம் பாதி செயல்படக்கூடியதாக இருக்குது. மங்களகரமானதாக இருக்குது. வீட்டிலும் குடும்பத்திலும் எச்சரிக்கையுடன் உங்களுடைய உறவுகளை பராமரித்தால் குடும்ப உறுப்பினர்களுடன் உறவு இனிமையாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி நண்பர்களே.